கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1363 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 13 அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எனவே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கனமுள்ளவனாக வாழ வேண்டுமானால் தேவனுடைய புத்திமதிகளை, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிடுகிறவன் ஒரு நாள் தரித்திரன் ஆவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்திற்கு தக்க உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் பண்ணப்படுவான். வாழ்க்கையில் கனவீனப்பட்டு வாழுகிற மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து நட, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், நீ கனமடைவாய். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை கனமடைய செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி உபாகமம் 28 அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறீர். கிட்டத்தட்ட 21 ஆசீர்வாதங்களை இந்த மனிதன் பெற முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிற மனிதன் கனம் பண்ணப்படுவான். பலவீனமடைந்து காணப்படுகிற மகனே, தேவனுடைய வார்த்தையை உன் வாழ்க்கையிலே கடைப்பிடி, உன் குடும்பத்திலே கடைப்பிடி, உன் தொழிலிலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொள். தேவன் உனக்கு எட்டாத உயரத்திலே நிறுத்தி அழகு பார்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.